ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா நொங்கு சாப்பிடுதாங்க. எங்கள் அப்பா வந்து பனைமரம் ஏறதுனால எங்கள் அப்பாவோட பனைமரம் காட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பாவும் வாங்கடா நொங்கு சாப்பிட்டு போகலான்னு சொன்னாருங்க. உடனே நானே எங்கள் மாமா பாப்பா எல்லாரும் குஷியாக கிளம்பிட்டோங்க. பனைமரத்துலேயே 2 வகை இருக்குதுங்க. அது ஒன்று ஆண் பனைமரம், இன்னொன்று பெண் பனைமரங்க. ஆண் பனைமரத்தில் நொங்கே இருக்காதுங்க, அதே பெண் பனைமரத்தில் மட்டும்தாங்க நொங்கு இருக்கும். இப்போ எங்கள் அப்பா ஏற பனைமரம் கூட பெண் பனைமரம் தாங்க. இந்த கயிறு எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நுங்குக்கொலை வந்து அப்படியே வெட்டி சாச்சா கீழே விழுந்து உடஞ்சிருங்க. அதுவே இந்த கயிற்றுல மாட்டி மெல்ல இறக்கும் போது தாங்க நுங்குக்கொலை அடிபடாமல் நம்ம கீழே இறக்கிக்கலாம். தமிழ்நாட்டின் மாநில மரமே பனைமரம் தாங்க. இது வந்து நிலத்தடி நீரை சேமித்து மண்ணெரிப்பை தடுக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இதுலேருந்து வர பதநீர், நொங்கு, பனங்கிழங்கு, பனங்கற்கண்டு எல்லாமே மக்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து தாங்க கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஓலையும் மரம் பட்டை எல்லாமே கைவினை பொருட்களுக்கும் கட்டுமான பொருளுக்கும் தாங்க பயன்படுது. இவ்வளோ நன்மை தர பனைமரத்தை நாங்கள் ஏறும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களே. எங்கள் அப்பா வந்து நொங்கு வெட்டி போட்டதுக்கு அப்புறமா எங்கள் அண்ணா தான் நொங்கு தூக்கிட்டு போனார். அவர் தூக்கிட்டு போகிறத பார்த்தா பாகுபலி பிஜிஎம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஒரு வழியாக நானும் எங்கள் அண்ணாவும் நொங்கெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டோங்க. அப்புறமா எங்கள் அப்பா நொங்கு சீவ ஆரம்பிச்சாருங்க. சும்மா சர்ரு 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 சர்ன்னு சீவராருங்க. பாருங்கள், நல்ல இலை நொங்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா வலி இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி நல்லா கண்ணாடியாட்டம் தெரியுது. அப்புறமா இலை நொங்க சாப்பிட்டு பார்த்துங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. அடுத்ததான் எங்கள் மாமாவும் நொங்கு தோண்டி எடுக்குன்னு சொல்லி சீவ ஆரம்பிச்சாருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சீவிட்டு இருக்காருன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிற்பிக்குள் வந்து முத்து எடுக்கிற மாதிரி தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை டாப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற நொங்க அழகாக எடுத்து கொடுப்பாருன்னு பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இந்த நொங்கு வந்து நீங்கள் தோலை நீக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் வந்து நொங்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பாத்திரம்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரலைங்க. அதையும் பனைமரமே எங்களுக்கு தந்துடுங்க. எங்கள் அப்பா வந்து சின்னதாக ஒரு ஓலையை கிழிச்சு ஒரு 2 நிமிஷத்தில் கோட்டை செஞ்சுட்டாருங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறாருன்னு. இதில் நீங்கள் வந்து நொங்கு எடுத்துகிட்டு போகலாம், பதநீர் குடிக்கலாம், கஞ்சி எதாவது கொண்டு வந்து அதை கூட குடிக்கலாங்க. இப்போ நாங்கள் இதை வந்து நொங்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அப்புறம் நம்ம குட்டீஸ்க்கெலாம் நொங்கு பிடிக்குமா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுங்க. பார்த்தா நம்ம குட்டீஸு நொங்கு எல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், டேய் எனக்கு கொஞ்சம் நொங்கு குறா பற தராமல் ஓடுறான் பார்த்தீங்களா? அப்படி நொங்கு பிடிச்சிருக்குங்க நம்ம குட்டீஸ்க்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் நொங்கு கொடுங்க. பாருங்கள் எங்கள் கடைக்குட்டி கூட நொங்கு எவ்வளோ பிரியமாக சாப்பிட்றாங்கன்னு. நொங்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கும் நொங்கு சாப்பிடும் போல் ஆசையாக இருக்கா? கண்டிப்பாக போய் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.